Example 9.25. The alcohol is removed from the body by the lungs, the kidneys, and by the chemical process in the liver. At the moderate concentration of levels, the majority of the work of removing the alcohol is done by the liver. Less than the 5% of the alcohol is eliminated by the lungs and kidney. The rate or at the which the liver processes alcohol from the body stream is related to the blood alcohol concentration x by the rational fraction of the form r of x equal to alpha into x plus beta. For some positive constants alpha and beta, find the maximum possible rate of removal அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொடுத்துருக்கிறது சம்மில் வந்து என்ன நம்மளுக்கு புரிதல் கொண்டு வரணும்னா, ஆல்கஹால் ரிமூவ் ஃப்ரம் த பாடியிலேருந்து ஆல்கஹாலை ரிமூவ் பண்ணுறோம். என்ன இதெல்லாம் மெத்தட் பைனா லங்ஸ் ரிமூவ் பண்ணுது, கிட்னி ரிமூவ் பண்ணுது, அண்ட் லிவரும் ரிமூவ் பண்ணுது. அட் த மாடரேட் கான்சன்ட்ரேஷன் லெவல்ஸ் ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க் ரிமூவிங் பை த ஆல்கஹால் இஸ் டன் பை த லிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லெஸ் தென் த 5% ஆஃப் ஆல்கஹால் இஸ் எலிமினேட்டட் பை த லங்ஸ் அண்ட் கிட்னி. அப்போது கொடுத்துருக்கிற இந்த 3 பாகம் தான் என்னது ஆல்கஹாலை ரிமூவ் பண்ணு, லங்ஸு, கிட்னி அண்ட் லிவர். அந்த லங்ஸும் கிட்னியும் 5% தான் ரிமூவ் பண்ணுது. அண்ட் மேக்ஸிமம் ப்ராசஸ் வந்து பை கெமிக்கல் ப்ராசஸில் லிவர் தான் க்ளீன் பண்ணுது அப்படின்றத நம்ம ஒரு சம்மாக இங்கே புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? R is at the rate of the liver process alcohol from the bloodstream is related to the blood alcohol concentration by the x at the rate of function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எப்படி ரிமூவ் பண்ணோம்? R of x அது கொடுத்துருக்காங்க, alpha into x plus beta for some of the positive concentration நாங்கள் கொடுத்து alpha betaன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது as alcohol concentration x increases, the rate of removal also to be increases இல்லைங்களா? அப்போ நம்ம ரேட்டு ஜாஸ்தி ஆல்கஹால் போக போக நம்ம லிவரோட ஒர்க் என்னாகும்? ஜாஸ்தியாக ஒர்க் ஆகும். இது நேச்சுரல் கண்டிஷன் தான் இல்லைங்களா? அதே போலயே தேர்ஃபோர் த மேக்ஸிமம் பாசிபிள் ரேட் ஆஃப் ரிமூவல் அவங்களே கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? லிமிட் எக்ஸ் டு இன்ஃபினிட்டி இல்லைங்களா? அப்போ ஆர் டு த இன்டு த என்னது எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லிமிட் எக்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கொடுத்துருக்கிறத ஃபார்மேட் எப்படி கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா இன்டு எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் பீட்டா இல்லைங்களா? தட் இஸ் டு பி கிவன் இன் சம் கொடுத்துருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சம்மில் பார்த்துருக்கோம். இப்போ லிமிட்ஸில் பொறுத்த வரைக்கும் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் கேன் டு பி ஃபவுண்ட் பை த ஃபர்ஸ்ட் டிவைடிங் பை த நியூமரேட்டர் பை த denominator by the highest power of the x இல்லைங்களா? appears in the denominator. Then calculating the limits x extends to infinity அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போது x tends to infinity அப்படின்னு சொல்லும்போது the denominatorல எக்ஸோட வேல்யூ எது இருக்குதோ அதால் நம்ம என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் பை என்னது எக்ஸால் நம்ம டிவைட் பண்ணுறோம். இதையும் டிவைட் பண்ணுறோம், நியூமரேட்டரையும் டிவைட் பண்ணுறோம், டினாமினேட்டரையும் எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். அப்போது நம்மளுக்கு இங்கே என்ன ஆகிடும்? இந்த எக்ஸும் ரிமூவ் ஆகிடும், ஆல்ஃபா மட்டும் கிடைக்கும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பை பீட்டா பை எக்ஸ் இருக்குது. அப்போ அது எக்ஸ் பை எக்ஸ் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிட்டு பீட்டா பை எக்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்போ ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் பீட்டா பை எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? இதை தான் இப்போ இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்போ ஆல்ஃபா பை இதை நம்ம என்ன செஞ்சிடறோங்க? எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் பீட்டா பை எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். எக்ஸ் பை எக்ஸ் தான் நம்மளுக்கு 1 ஆகிடுது. அப்புறம் பீட்டா பை எக்ஸ் தான் இங்கே ரிமைனிங் இருக்குது. பீட்டா பை எக்ஸ் இஸ் நத்திங் பட் என்னது? நம்மளுக்கு 0 தான் இல்லைங்களா? அப்போது லிமிட் எக்ஸ்டெண்ட் டு இன்ஃபினிட்டின்றது அந்த இன்ஃபினிட்டியை வந்து நம்மளுக்கு எக்ஸுக்கு பதில் இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா அங்கே என்ன ஆகிடும்? நம்மளுக்கு இன்ஃபினிட்டி இங்கே வருது. அப்போ பீட்டா பை இன்ஃபினிட்டி இட் பிகேம் ஏ 0 இல்லைங்களா? அதனால் இந்த இடத்துல 0 போட்டுடுறோம். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் 0. இந்த 1 ப்ளஸ் இதுக்கு பதில் நம்ம 0 போட்டுக்கிறோம். அப்போ ஆல்ஃபா பை 1. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனலாக ஆல்ஃபா தான் கிடைக்கும்.